வெண்டைக்காய் பால் கறி செய்ய போகிறோம். அதுக்கு வெண்டைக்காய், தக்காளி, ஒரு வெங்காயம், பச்சை மிளகா. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்ப்போம், வேறு எதுவும் மசாலா. வெண்டைக்காய் பால் கறி செய்கிறதுக்கு காய்கறி எல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ தேங்காயை உடச்சி எடுத்து தேங்காய் பால் எடுப்போம். தேங்காய் பூ மாதிரி சருவியாச்சு. நீங்கள் அரைச்சி தேங்காய் பால் எடுப்போம். தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால். இதில் 2வது ட்ரிப்பு லாஸ்ட்டில் எடுத்தது. இதை தான் ஊற்றி வேக வைக்க போகிறோம். வெண்டைக்காயில் லாஸ்ட்டில் இதை ஊற்றி லைட்டாக கொதி விட்டு இறக்கிடணும். ரொம்ப நேரம் கொதி விடக்கூடாது. இது ஊற்றினோன்னே வெண்டைக்காயை நல்லா வதக்கிடுவோம். வெண்டைக்காயை வதக்கி வச்சுட்டோம். சமைச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். ஊற்றியாச்சு. கடுகு போட்டாச்சு. இப்போ உளுந்து பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு ஏன் அந்த கலரில் இருக்குன்னா வெண்டைக்காயை வதக்குனதுனால. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுருவோம். தக்காளி அரை வேக்காடாக தான் வதக்கணும். ரொம்ப போட்டு வதக்கிற வெண்டைக்காயை போட்டுருவோம். உப்பு போட்டுடலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் போடுவோம். 2வது அரைச்ச பால் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வெண்டைக்காயை வேக விடுவோம். அதில் வெண்டைக்காய் வெந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அரைச்ச பாலை ஊற்றிடுவோம். தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக அப்படி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. வெண்டைக்காய் பால் கறி செஞ்செல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுருக்குறேன். உங்களுக்கு பிடிச்சா செஞ்சு சாப்பிடுங்க. அல்சருக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டோம்னா அல்சர் இருக்காது. அல்சர் டயத்தில் இது மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா வயிறு வலிக்காது.